ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒருவருக்கு அவர் நினைக்கும் அளவிற்கு பணத்தை சம்பாதித்து விட்டாலே அவருடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து விடுவார். அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் எனும் பட்சத்தில் பணவரவு என்பது அதிகரிக்க வேண்டும். இந்த பணவரவை அருளக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்ய அந்த மாதம் முழுவதும் பணவரவு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீபத்தை பற்றி தான் நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேணும்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக திகழக்கூடிய சில பொருட்கள் இருக்கிறது. அந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை நம்மளால பெற முடியும். மேலும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களை ஏதாவது ஒரு நாளை மட்டும் நீங்க தேர்வு செய்து மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். அந்த வழிபாட்டின் பலனால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு என்பது கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த வழிபாட்டை நீங்க வளர்ப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில செய்யலாம். அதே போல பௌர்ணமி தினத்திலையும் செய்யலாம். இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வீட்டு பூஜை அறையில கண்டிப்பான முறையில மகாலட்சுமியின் படம் என்பது இருக்கும் இல்லையா? மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக சுத்தம் செய்யப்பட்ட ஒரு தாம்பூல தட்டை வச்சு கொள்ளுங்கள். அந்த தாம்பாள தட்டுக்கு சந்தனம், குங்குமம் வைக்கணும். பிறகு அந்த தாம்பாள தட்டுல மருதாணி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நன்றாக முழுமையாக பரப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல 3 ஏலக்காயை 3 கிராம்பையும் வச்சு கொள்ளணும். பிறகு அதற்கு மேல ஒரு கைப்பிடி அளவு சில்லறை காசுகளை நீங்க போட்டு பரப்பணும். இந்த சில்லறை காசுகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்க வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்துல சுடரொளியில மகாலட்சுமி தாயார் வீட்டிருப்பதாக ஐதீகம். மேலும் மகாலட்சுமி தாயாரை பார்த்தவாறு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த பாடல்களை படித்து வழிபாட நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரியட்டும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நன்றாக காய வச்சு பொடி செய்து சாம்பிராணியுடன் கலந்து வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் காட்டலாம். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிறிய மண் உண்டியலை வாங்கி அதில் இந்த காசுகளை போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இந்த வழிபாட்டை மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நினைச்சு கொண்டு யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதோடு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.